பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெப நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த பிரேயர் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். தொடர்ந்து நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களை தேவன் கேட்டு உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சபையிலும் உங்கள் தேசத்திலும் முழு உலகத்திலும் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஆகவே நம்பிக்கையோடு நாம் இந்த ஜெப நேரத்தில் இணைந்து கொள்ளலாம். உலகத்தின் எந்த ஒரு பகுதியில் இருந்து இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டாலும் நல்ல ஒரு மனதோடு கூட உங்களுடைய முழு கவனத்தையும் இந்த ஜெபத்திலே திருப்பி ஏக இருதயத்தோடு எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். பூமியில 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் அளிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஒரு மனம்தான் இந்த ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வரும். இந்த ஏக சிந்தை, இந்த ஃபோக்கஸ்டு பிரேயர் தான் பெரிய விடுதலையை கொண்டு வரும். ஆகவே இன்றைக்கு எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நாங்கள் எல்லாரும் ஏக இருதயத்தோடு வந்து நிற்கிறோம். சிரம் தாழ்த்தி உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் பிரவேசிக்கிற ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் முழுவதையும் தேவனுடைய ஆளுகைக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை அல்லாமல் எங்களால் இந்த ஜெபத்தை நடத்த முடியாது. நீர் எங்களோடு கூட வர வேண்டும். எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைத்து உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து ஆண்டவரே இந்த நாளின் ஜெபத்தை நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறப்பா. Take control of this time, oh Father. Be with us, lead us, oh God. Thank you for answering our prayers. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த ஜெபத்திற்கு ஆரம்பமாக தேவாதி தேவனை துதித்து நாம் ஒரு பாடலை பாடி அகமகிழ்வோடு கூட ஆண்டவரை புகழ்ந்து ஜெப நேரத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். தேவன் நம் நடுவில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ மகிமை இந்த ஜெப நேரத்தில் விளங்கும். இணைந்து கொள்ளுங்கள், ஒரு பாடலை நாம் பாடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்றும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதை மகிழ்ந்த களி கூற போகிறோம். என்னோடு இணைந்து ஹல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களை எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கர்த்தரை நம் மகிமைக்காக thank you Lord. ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவன் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினா பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முடங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபர்களே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்தனை துதியுங்கள். பெரியவரை, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதிப்போமா? நல்ல கரங்களை உற்சாகமாய்
பிரபுக்களே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினி துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவன் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். அவருடைய செயல்களை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இதுவரைக்கு ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓரிரு நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்கிறதற்காய் நன்றி. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் அருளி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், எங்கள் ஜெபங்களை அவர் கேட்டார். ஆண்டவரே, நிச்சயமாக பதில் தருவீர் என்று சொல்லி உம்முடைய திருப்பாதத்தில் விழுந்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு வேத பகுதியை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் முழு உலகத்திலும் கிரியை செய்கிற தேவன். கர்த்தர் முழு உலகத்திலும் வாலிபர்களை தேடுகிறார். தீர்க்கதரிசியாகிய எலியா தேவனை நோக்கி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் ஏராளம் இருக்கிறது. நீ போய் ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று 3 ஊழியங்களை அவருக்கு கொடுத்தார். அதன் பொருள் என்ன? முந்தின தலைமுறையார் அடுத்த தலைமுறையினரை உருவாக்க வேண்டும். அவர்கள் உயிரோடு இருக்கிற நாட்களில் அடுத்த தலைமுறை எழும்ப வேண்டும், எழுப்பி விட வேண்டும். ஆகவே எலியா எலிசாவை கண்டுபிடித்து அவரை நடத்துகிற அந்த விதத்தை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கிறது. எதுவரைக்கு நடத்தினார் என்றால், அவர் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள் கடந்து செல்லும் வரைக்கும் எலியா அவரை நடத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் 2ஆம் தலைமுறையினருக்காய் ஜெபம் செய்ய போகிறோம். என்ன ஜெபம் செய்ய போறோம்? முந்தின தலைமுறையினரிடத்தில் இருந்த அந்த அபிஷேகம் அப்படியே 2ஆம் தலைமுறையினரிடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். இதில் 3 வகையான வாலிபர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 வகையான வாலிபர்களுக்காகத்தான் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒன்று, கர்த்தரை நன்றாய் அறிந்த வாலிபர்கள். இவர்களுக்கு அதிகமான ஜெபம் தேவையா இருக்கிறது. ஏனெனில் இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தில் ஆழமாய் வளராதபடி எங்கேயோ தடைப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் முதல் கூட்டத்தார். 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டு உலகத்திற்குள்ளும் வாழுகிற ஒரு கூட்டம். இவர்களுக்கு ஆழமான அர்ப்பணிப்பு இல்லை, உலகத்திலிருந்து பூரண விடுதலையும் இல்லை. உலகமும் இருக்கிறது இவர்களுக்குள், ஆண்டவரும் இருக்கிறார். இப்படிப்பட்ட வாலிபர்கள் முழுவதுமாய் விடுதலை பெற்று வர வேண்டும். இது 2வது கூட்டத்தார். 3வது கூட்டத்தார் தேவனையே தேடாத ஒரு கூட்டம். இயேசு என்றால் யாரென்றே தெரியாது. சிலர் தெரிந்தும் இயேசுவை தேடாமல் இருக்கிறார்கள்.
இதோடு கூட 4வது இன்னொரு கூட்டம் இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கூட்டம். இன்றைக்கு இப்படிப்பட்ட 4 வகையான வாலிபர்களுக்காய் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். 4வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். 6வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். 13வது வசனம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. 4 வசனங்கள் பின்பு பின்பு என்று சொல்லுகிறது. எலியா 3 தருணங்கள் கொடுக்கிறார். நீ இங்கேயே இரு, நீ இங்கேயே இரு. இந்த வாலிபனோ வைராக்கியம் உடையவனாய், இல்லை, நான் உம்மை விட்டுகிறது இல்லை என்றான். எதுவரைக்கு? எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் விழும் வரைக்கும். இப்பொழுது முழு உலகத்திலும் உள்ள கர்த்தரை அறிந்த வாலிபர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? ஏற்கனவே மரித்து போனார்களே பரிசுத்தவான்கள், அவர்களை கர்த்தர் பயன்படுத்தின அபிஷேகத்தை விட பல மடங்கு அபிஷேகம் இந்த புதிய தலைமுறையினருக்கு கொடுக்கப்பட வேண்டும். பல மடங்கு வைராக்கியம், பல மடங்கு தாகம், பல மடங்கு ஒரு ஆத்தும பாரம், நான் உம்மை விட்டுகிறது இல்லை என்ற the zeal for God, இது இந்த வாலிபர்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க ஃபோக்கஸ் முழு உலகத்திலும் கர்த்தரை அறிந்த வாலிபர்கள் இதே போல, நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை, எனக்கு அந்த சால்வை வேண்டும் என்று பின்தொடர வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மதிய நேரத்துக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அடுத்த தலைமுறையினருக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எலிசாவை போல ஆண்டவரே இரட்டிப்பான வரத்தை அடுத்த தலைமுறையின் மீது கர்த்தர் நீர் வைக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எலியாவின் மேல் இருந்த வரங்களை காட்டிலும் எலிசாவின் மேல் இரட்டிப்பான வரம் இருந்தது போல ஆண்டவரே, இந்த நாட்கள் இப்படிப்பட்ட வரத்தை குறித்த தாகத்தை வாலிபர்களுக்குள் வைப்பீராக. அடுத்த தலைமுறையினான வாலிபர்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தரை குறித்த தாகம் உண்டாகட்டும் அப்பா. ஜெப தாகம் உண்டாகட்டும், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் உங்க சமூகத்துல உட்கார்ந்து எப்போதும் ஜெபிக்கிற வாலிபர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எரேமியாவை போல கண்ணீர் வெடித்து ஜெபிக்க கர்த்தர் நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் நீர் இந்த நாட்களில மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை அறிந்து சபைக்குள் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் கர்த்தர் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. யார் யாரெல்லாம் இன்னும் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார்களோ, ஒரு பரிசுத்த ஆவியின் பின்மாரியின் மழை இந்த நாட்களில ஊற்றப்படட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் வாலிபர்கள் மத்தியிலே ஒரு அக்கினியின் எழுப்புதல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினியின் எழுப்புதல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் மாற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வரங்களினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைப்பீராக. 9 வரங்களையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருமையா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வரங்களினால் கர்த்தர் நிறைத்தருளுவீராக, வல்லமையினால் கர்த்தர் நிறைத்தருளுவீராக, அபிஷேகத்தினால் கர்த்தர் நிறைத்தருளுவீராக.
செய்தருளுவீராக. இன்றைய நாளிலே அக்கினியின் அபிஷேகம், கடைசி கால அபிஷேகத்தை ஆண்டவரே இந்த அடுத்த தலைமுறையின் வாலிபர்களுக்குள்ள நீங்க வைக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்காக எழும்புகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காக ஆண்டவரே சேவை செய்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை இந்த நாட்களிலே கர்த்தர் எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எலிசாவை போல நாங்கள் உம்மை விடுகிறது இல்லை ஆண்டவரே. உங்க அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. உங்க வரங்கள் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க வரம் வல்லமை வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தர் வாலிபர்களை கொண்டு தேசத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பலத்த காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வாலிபர்களை கொண்டு கர்த்தர் ஆண்டவரே தேசத்தில் பயங்கரமான காரியங்களை இந்த நாட்கள் நீ செய்திட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவனுக்கு கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலிசாவை போல இரட்டிப்பான வரத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கர்த்தாவே உமக்காய் எழும்புகிறவர்களாக நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவாதி தேவனே ஆண்டவரே, எலிசாக்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இரட்டிப்பான வல்லமையோடு இரட்டிப்பான அபிஷேகத்தோடு தேவனுக்காய் பிரகாசிக்கிற எலிசாக்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சபையில் உள்ள எல்லா வாலிபர்களை தொடுவீராக. சபையில் இருக்கிற ஆண்டவரே ஊழியம் செய்கிற வாலிபர்களை தொடுங்க, இசைக்கிற வாலிபர்களை தொடுங்க, பாடுகிறவர்களை தொடுங்க, வர்ஷிப் லீடர்ஸை தொடுங்க, யூத் பாஸ்டர்ஸை தொடுங்க, யூத் லீடர்ஸை தொடுங்க, கல்லூரிகளில் ஊழியம் செய்கிற வாலிபர்களை தொடுங்க, பள்ளிகளில் ஊழியம் செய்கிறவர்களை தொடுங்க, இளம் வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ற எல்லா வாலிபர்களை கர்த்தர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு என்கவுண்டர் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு என்கவுண்டர் உண்டாவதாக. அன்றைக்கு எலியாவின் சால்வையை வானத்திலிருந்து கீழே விழ செய்த தேவன் அதே போல இந்த வாலிபர்கள் மேல ஒரு சால்வையை போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சால்வை அவர்கள் மேல் விழுவதாக, இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. கிருபையாய் கிருபையாய் கர்த்தர் முழு உலகத்திலும் எலிசாக்களை எழுப்ப போறதற்காய் மக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற ஆவிக்குரிய வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வல்லமை அவர்களை தொடுவதாக, கர்த்தருடைய வல்லமை அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவன் எலிசாக்களை எழுப்ப போகிறார். எலியாக்களின் காலத்திற்கு பிறகு இரட்டிப்பான வல்லமையோடு கூட கர்த்தர் துரிதமாய் அதை செய்ய போகிறார். நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். கர்த்தர் அக்கினி நெருப்பாக இறங்கி வந்து ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்றவிடும். பாடலை கூட ஜெபமாக நீங்கள் இணைந்து பாட போகிறீர்கள். ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வந்து ஒரு பெரிய அபிஷேகத்தை தேசத்திலே ஊற்ற போகிறார். இணைந்து பாடலாமா? அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருடும். ஈசாவின் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருடும். நான் அனுப்புவேன் என்று சொன்னீர்.
வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். உங்கள் குடும்பங்களில் செய்ய போகிறார், உங்கள் சபையில் செய்ய போகிறார், உங்கள் பட்டணத்தில் செய்ய போகிறார், நமது தேசங்களில் செய்ய போகிறார். இன்னொரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 105 சங்கீதம் 105:16 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 105:16. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இந்த வேத பகுதி யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. யோசேப்பு இளைஞனா இருந்த பொழுது அவனுக்கு அவ்வளவு ஒரு முதிர்ச்சி இல்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த நாட்களில் நாம் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய உருவாக்குதல் என்பது சில வேளைகளில் உலைக்களத்தில் தான் நடக்கிறது. இந்த வாலிபனுக்கு உருவாக்கப்படுதல் உலைக்களத்தில் நடந்தது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு கிடந்தது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிட்ட பிறகு சிறையிலிருந்து வெளியே வருகிறான். நான் அல்ல, தேவன். இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட விதத்தில் தேவனால் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும். எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை முழு மனதோடு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? என் பிள்ளையை ஆண்டவர் உடைத்து நொறுக்கி உருவாக்கட்டும். தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா வாலிபர்களை கர்த்தர் தொட்டு அவர்களை சிறையின் அனுபவம் போன்ற அனுபவங்களுக்குள் அனுப்பி அவர்களை புடமிட்டு சுத்தம் பண்ணி கடைசியிலே வசனம் சொல்கிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். இது உருவாக்குதலில் இருந்து ஒரு விடுதலை. இன்னும் சில வாலிபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வேறு சில காரியங்களில் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்கள் மதுவுக்கு அடிமைகளாய், புகைக்கு அடிமைகளாய், பலவிதமான டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்க்கு அடிமைகளாய், வீடியோ கேம்ஸ், மொபைல் அடிக்ஷன், இதை போன்ற எத்தனையோ காரியங்களுக்கு சிறைப்பட்டிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த 2 கூட்டத்தையும் ஆண்டவர் விடுதலை செய்ய வேண்டும். ஒன்று, பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்களை விடுதலை செய்ய வேண்டும். 2, யோசேப்பை போல கர்த்தர் ஒரு கூட்டத்தை உடைத்து உருவாக்கி அவர்களை பண்படுத்தி, வசனம் சொல்கிறது, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகள் ஆக்கவும். அப்படிப்பட்ட ஒரு விஸ்டம் அவனுக்குள் வந்தது. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரை புடமிடுங்க, ஆண்டவரை உருவாக்குங்க, ஆண்டவரை ஞானத்தால் நிரப்புங்க, சுயத்தை எடுத்து போடுங்க, நான் அல்ல என்ற நிலைமைக்கு கொண்டு வாங்க. As spiritual parents we have to pray. ஸோ யோசேப்பை போலவும் ஒரு கூட்டத்தை மாற்ற வேண்டும். ரட்சிப்புக்கு ஏதுவாக இன்னொரு கூட்டத்தை ரட்சிக்க வேண்டும். இணைந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஜெபிக்கலாம். எங்களுடைய மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய தலைமுறைக்கு நேராக நாங்கள் ஜெபிக்க அப்பா எங்களுக்கு கிருபை செய்தீர். உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் வாலிப சேனையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் இந்த வேளையில நினைத்தருளுங்க ராஜா. அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா யோசேப்பை போல ஆண்டவரே அழைக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு கூட்டத்தினரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம்ப்பா. யோசேப்பை போல வெறும் குழியில் தள்ளப்பட்ட, விலங்கிடப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா, என்னுடைய அழைப்பு என்ன என்று அறியாமல் இருக்கிற ஆண்டவரே வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரங்களில தருகிறோம்ப்பா. நீங்க உருவாக்குங்கப்பா அப்பா. அவர்களை ஆண்டவரே அழைப்புக்கு நேராய் வருவதற்கு அப்பா நீங்க அவர்களை கரங்களில எடுங்கப்பா அப்பா. ஒரு குயவன் கரங்களில் இருக்கிற களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் உருவாக்குவீராக, நொறுக்கிற இடத்துல நொறுக்குவீராக அப்பா. ஷேப் எடுக்க வேண்டிய இடத்துல சரியாய் அவர்களை வடிவமைத்து ஆண்டவரே அப்பா அவர்களை நீர் ஆண்டவரே ஒரு அழகான பாண்டமாய் கொண்டு வருவீராக அப்பா. ஒரு புடமிடுதல் அப்பா எங்கள் வாலிப சேனைக்குள்ள ஆண்டவரே இறங்கட்டும் ஐயா அப்பா. சுத்த பொன்னாக ஆண்டவரே, ஞானமுள்ள ஆண்டவரே, ஒரு யோசேப்பை போல ஆளும் தன்மையுடைய ஆண்டவரே ஆளுகைக்கு நேராய் உம்முடைய ஆண்டவரை சன்னிதானத்தில் நிற்கிற ஆசாரியர்களை ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிற துதியின் வீரர்கள் அப்பா எழும்புவார்களாக. அப்படிப்பட்ட பாத்திரங்கள் ஆண்டவரே உருவாக்கப்படுவதாக. ஒரு உருவாக்குதல் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு மகனுக்குள்ளும் மகளுக்குள்ளும் வைக்கிறோம் ஐயா அப்பா. தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் ஆண்டவரே கெட்டு போய் நிற்கிறதே அப்பா, அது உடைய கரங்களினால் உருவாக்கப்படுவதாக. ஆசாரியனாக உருவாக்கப்படுவதாக அப்பா. துதியின் உடைய ஆண்டவரே அணிந்த வீரனாய் உருவாக்கப்படுவதாக அப்பா. ஒரு சேனையை நடத்துகிற யோசேப்பை போல உருவாக்கப்படுவதாக அப்பா. அவனுக்குள்ள இருந்த ஞானம் ஆண்டவரே அப்பா பிரமிக்கத்தக்கதா இருந்தது. அப்படிப்பட்ட ஞானத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா, வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆலயங்களில் எழும்பட்டும் ஐயா, சபைகளில் எழும்புகிற ஆண்டவரே ஒரு கூட்ட வாலிபர்கள் எழும்புவார்களாக அப்பா. இவர் வாலிப சேனைகள் எழும்பி பிறருக்கென்று ஆண்டவரே உம்மை போதிக்கிற அப்பா உம்மை அணிந்த சேனை வீரர்களாய் ஆண்டவரே உருவாக்கப்படுவார்களாக. இந்த வேளையில் அப்படிப்பட்ட உருவாக்குதல் ஒவ்வொரு யோசேப்புக்குள்ளும் வருவதாக தகப்பனே, ஒவ்வொரு யோசேப்புக்குள்ளும் வருவதாக அப்பா. சிறையிருப்பின் அனுபவம் மாறி ஆண்டவரே அந்த வசனம் அவனை புட்டமிட்டு அதற்கு பின்பாக சிங்காசனத்தில் அமர்த்தினது போல அப்பா ஒரு சேனையை நீர் அமர்த்த போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா அப்பா. நாங்கள் மறுகூட்ட வாலிபர்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்ப்பா. ரட்சிக்கப்படாமல் அப்பா பாவத்துக்குள் சிக்கி இருக்கிற வாலிப சேனையை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா அப்பா. அடிக்ஷனுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே புகைப்பிடித்தல் போன்ற ஆண்டவரே ட்ரக்குக்கு அடிக்ஷனா இருக்கிற, போனோகிராஃபிக்கு அடிக்ஷனா இருக்கிற அப்பா, ஆல்கஹாலுக்கு அடிக்ஷனா இருக்கிற அப்பா, இதை போன்ற வாலிபர்களை தொடுங்கப்பா. மதுவுக்கு அடிமையா இருக்கிறாங்களப்பா அப்பா. கையில இருக்கிற மொபைலுக்கு அடிமையா இருக்கிறாங்களே, நைட் டைம்ல கேம் விளையாடுறதுக்கு அடிமையா இருக்கிறாங்களே அப்பா. பாவத்துல சிக்கி வீழ்ந்து கிடக்கிற எங்க வாலிப பிள்ளைகளை எல்லாம் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்க வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஒரு விடுதலை சொல்லி ஜெபிக்கிறோம். கட்டவிழ்ப்பீராக, இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்ப்பீராக அப்பா. எங்க வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கட்டுகள் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால அவிழ்க்கப்படுவதாக. நாங்க இங்க எதை பூலோகத்தில் ஆண்டவரே அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் அவிழ்க்கப்படுவதாக. எங்க பிள்ளைகள் மேல் இருக்கிற ஆண்டவரே அழைப்பு அவர்கள் தலையில வைக்கிறோம் ஐயா அப்பா. சத்துருவின் எல்லா அரண்களும் பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ரட்சிப்பு என்று எழுதுங்கப்பா. பிள்ளைகள் மேல பரிசுத்தம்னு எழுதுங்கப்பா. தேவனை தேடும் தேடல் உண்டாகட்டும் ஐயா. உம்மை அறிகிற அறிவு அப்பா ஒவ்வொரு பிள்ளையின் ஆண்டவரே மனக்கண்களை திறப்பதாகப்பா, திறப்பதாக. உப்பக்கமாய் திருப்புங்கப்பா அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே உப்பக்கமாய் திருப்பப்படுவார்களாக அப்பா. அவர்கள் மேல உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறோம்ப்பா. இந்த வேளையில இந்த இரத்த கோட்டைகளை சீல் பண்றோம்ப்பா. இனி சத்துரு தொடுவதில்லை அப்பா, இனி சத்துரு தொடுவதில்லை அப்பா. நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் நீ வரும் நாட்களில எழும்பி ரட்சிக்கப்படுவானாகப்பா. அபிஷேகம் பெற்றுக் கொள்வானாகப்பா. ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுப்பார்களாக. அனு தினமும் ஜெபிப்பவர்களாகவும் வேதம் வாசிப்பவர்களாகவும் நீங்க மாற்றத்தான் போறீங்க அப்பா. நீங்க ஒரு பெரிய சேனையை அப்பா உமக்கென்று எழுப்பத்தான் போறீங்க. பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்க மீட்டு கொண்டீங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே தேசத்துல கிரியை செய்ய போறதற்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி
நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவாதி தேவனே, எங்களுக்கு இந்த நாட்களிலே யோசேப்பை போல நீங்க வாலிபர்களை உருவாக்க போறதற்காய் நன்றி ஆண்டவரே. சுயத்தை எல்லாம் முற்றிலும் எடுத்து போட்டு இந்த வாலிபர்களுக்குள் ஆண்டவரே தேவனுடைய சிந்தையை, ஞானத்தை, கிருபையை தந்து நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்க வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை நீங்க நினைச்சுக்க போறீங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் யோசேப்பை போல உருவாக்க வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. யோசேப்பை போல புடமிடுங்க ஆண்டவரே. யோசேப்பை போல சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. யோசேப்பை போல உங்க வசனம் எங்க பிள்ளைங்களை புடமிடட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமை எங்க பிள்ளைங்களை தொடட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எப்படி வேண்டுமானாலும் அவர்களை உடைத்து வனைந்து உங்க சித்தப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுக்கு தூரமா இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் இழுத்துட்டு வாங்க ஆண்டவரே. உம்மை நேசிக்காத பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் உம்முடைய அன்பினால் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அன்பின் கயிர்களால் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இழுத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. கருவில் இருக்கும் பொழுதே உமக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மகனுக்காய் மகளுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஒரு பிள்ளை கூட தப்பி போக கூடாதப்பா. கருவிலே உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை கூட விலகி போகவே கூடாது. எல்லார் மேலும் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில ஒரு அன்பின் கயிறு வீசப்படுவதாக, அவர்கள் மேல் ஒரு அன்பின் கயிறு வீசப்படுவதாக. அன்பின் கண்ணிகளில் அவர்கள் சிக்குவார்களாக. ஆண்டவர் இயேசுவுடைய அன்பின் கண்ணியில் அவர்கள் சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நினைத்தாலும் வெளியே வரக்கூடாது ஆண்டவரே. நினைச்சா கூட வெளியே வரக்கூடாது ஆண்டவரே. அவர்களாய் வர நினைத்தால் கூட வெளியே வர முடியாத இயேசுவுடைய அன்பிலே அவர்கள் சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிடிங்கப்பா. உங்க வலதுகரை எங்க பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. அவர்கள் பாதைகளை முள்ளுகளால் அடைத்து, அவர்கள் வழிகளை மறைத்து, அவர்கள் உம்மை தேடும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே யோசேப்புகள் எழும்பட்டு ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே தேசத்தை ஆளுகிற பிள்ளைகள் எழும்பட்டு ஆண்டவரே. வரும் நாட்களிலே தேசத்தில் எம்பிஸ் ஆக, எம்எல்ஏஸ் ஆக எங்க பிள்ளைகளை வைங்க ஆண்டவரே. கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆக உம்மை அறிந்த பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவர், உயரட்டும் ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானத்தில் வைங்க ஆண்டவரே. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல சிஇஓஸ் ஆய் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க அப்படி செய்ய போறதற்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகள் தேசத்தை ஆளுகிற நிலைமைக்கு கர்த்தர் உயர்த்த போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. எங்களை தாழ்த்து உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்க ஜெபம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைத்து கர்த்தர் சீக்கிரமாய் தேசத்துல அப்படிப்பட்ட மாற்றங்களையும் பதில்களையும் தரப்போறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபு கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நிச்சயமா கர்த்தர் அதை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு பாடலை பாட போறீர்கள். இந்த பாடல் இட்ஸ் a prophetic song. உங்க பிள்ளைகளுக்கு நேராக விசுவாசத்தோடு, நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்தில் இருக்கிற வாலிபர்களை பார்த்து நீங்கள் பாட போகிற ஒரு பாடல் இது. இணைந்து பாடலாம். ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். என்னோடு இணைந்து அந்த பாடலை. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே நீ வேறொன்றுவா. அதனால சந்தோஷமா காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேறொன்றுவா. அருமையான மகள் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்று நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகிறது.
அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகள் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்று நினைக்கின்றேன், உன்னை நான் இன்று நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேறொன்று வாய், யாக்கோபே நீ வேறொன்று வாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேறொன்று வாய். ஹல்லேலூயா. எவ்வளோ இன்பமான ஒரு பாடல். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக சில ப்ராஃபட்டிக் சாங்ஸை பாடணும். அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய். பிள்ளைய பேரை அந்த இடத்துல போட்டு சொல்லுங்க. பிள்ளையுடைய பெயர் ஸ்டீஃபனா இருக்கலாம், ஸ்டீஃபன் நீ வேறு ஒன்றுவாய். பிரிசில்லாவாக இருக்கலாம், பிரிசில்லா நீ வேறு ஒன்றுவாய். இந்த வாரம் எல்லாம் இந்த பாடலை உங்கள் பிள்ளைகளின் பெயரை அதில் வைத்து நீங்கள் பாடப்போகிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 89 சங்கீதம். கர்த்தர் விடுவிக்கிறவர், உருவாக்குகிறவர். விடுவித்து உருவாக்கி என்ன செய்வார்? உயர்த்துவார். கர்த்தர் உயர்ந்த நிலைமையிலே வைப்பார். தானியேலை குறித்து நாம் ஒரு வேத பகுதியை படிக்கிறோம். அதை வாசித்து விட்டு ஜெபிக்க செல்ல விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அடுத்த வசனம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். எவ்வளவு அற்புதமான வேத பகுதி பாருங்கள். இந்த வாலிபர்கள் சிறை கைதிகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் அந்நிய தேசத்திற்கு. ஆனால் அங்கே நடக்கிற காரியம் என்ன? ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்தான். மாகாணம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாய் வைக்கிறார். இந்த தானியேல் எவ்வளவு ஒரு பரந்த இருதயமாய் இருந்திருந்தால் தன் நண்பர்களுக்கும் உயர்வை தரும்படி ராஜாவினிடத்தில் பேசி நண்பர்களையும் தேசத்தில் உயர்த்தி வைத்தார். வரும் நாட்களில் தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் தேசத்தின் உயர்ந்த நிலைமையில் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்ய போகிறார், நிச்சயமாக செய்ய போகிறார். தாவீதை குறித்து கூட நாம் வாசிக்கிறோம். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், தைலக்கொம்பினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கூடவே 89 சங்கீதம் 25வது வசனத்தை வாசியுங்கள். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அப்படி என்றால் ஆளுகை. வரும் நாட்களில் தேசத்தை ஆளுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதற்கு அந்த பிள்ளைகள் இப்பொழுதே தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு தாவீதை போல ஆண்டவரை நேசித்து தேவனை சேவித்து வாழ வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். அதாவது உறவில் தான் உயர்வு வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு அன்பின் உறவு கொள்ளும் பொழுது கர்த்தர் அவர்களை உயர்த்துவது நிச்சயம். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசம் முழுவதும் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நாம் எலிசாக்கள் எழும்ப வேண்டும் என்று தான் ஜெபிக்கிறோம். தானியேல்கள் எழும்ப வேண்டும், தாவீதுக்கள் எழும்ப வேண்டும். ஆகவே அந்த உயர்வை தேவன் கட்டளையிடும்படியாய், தாவீதுக்களை எழுப்பும்படியாய், தானியேல்களை எழுப்பும்படியாய், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தின் முடிவிலே உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற ஆண்டவரை அறிந்த வாலிபர்களுக்காய் ஜெபிக்க போகிறீர்கள், அடுத்த தலைமுறைக்காய். அதை அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்காய், நமது பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? Thank you, Jesus. சோதர தகப்பனே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா.
நன்றி தகப்பனே. அப்பா, அந்த மதியான வேளையில கர்த்தாவே தேசமெங்கும் உலகமெங்கும் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. சந்ததிகளை நினைக்கிற எங்கள் தேவன் அப்பா, அந்த வேளையில எல்லா தேசங்களில் உள்ள வாலிபர்கள், உம்மை அறிந்த வாலிபர்கள், விசுவாச மக்களை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்ட வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்தில் அவர்களை கொண்டு வருகிறோம் தகப்பனே. தானியேலை போல கர்த்தாவே ஆவியில ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம், எது வந்தாலும் இயேசுவுக்காய் நிற்பேன்ற அந்த வைராக்கியம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் 3 வேளை தானியேல் ஜெபித்தது போல எல்லா நிலைகளிலும் அவரவர்கள் நிலையில கர்த்தாவே, அவரவர்களுடைய வேலையில, படிப்புல, விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மை நினைக்க, உம்மை துதிக்க, உம்முடைய சமூகத்துல பக்தி வைராக்கியம் பாராட்டும்படியாய் அப்பா ஆவியானவரே இந்த வேளையில பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொள்ளுவீராக. ஆவியானவரே உம்முடைய நிறைவு எப்போது பிள்ளைகளோடு இருக்கட்டும். fullness of Holy Spirit எப்பவும் பிள்ளைகளோடு இருக்கட்டும். அவர்கள் பார்த்தாலும் உம்மை போல பார்க்க, அவர்கள் கேட்டாலும் உம்மை போல கேட்க, இயேசுவை போல நடக்க, இயேசுவை போல பேச, இயேசுவை போல நிறைந்த பார்வை, கிருபை நிறைந்த பார்வை உடையவர்களாய், பரிசுத்த பார்வை உள்ள பிள்ளைகளாய், ஓ விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆட்கொள்ளப்படுவார்களாக. ஓ திரு பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா, கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல எதை கேட்பீங்களோ பெறுவீங்கன்னு சொன்னீங்களே கர்த்தாவே. இந்த வேளையில பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, விசுவாச பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் தானியேலை போல 10 மடங்கு சமத்தரா மாத்துங்க, மாத்துங்கப்பா. 10 மடங்கு சமத்தரா இயேசுவின் நாமத்துல மாறட்டும் ஜெபிக்கிறோம்ப்பா கர்த்தாவே. உலக காரியங்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு கான்சிக்ரேட்டட் லைஃப் அப்பா கர்த்தாவே. உலக கர்த்தாவே வேண்டாம், மாமிசம் வேண்டாம், பிசாசு வேண்டாம் என்று ஓடி விசுவாசத்துல நிலைத்திருந்து கர்த்தாவே ஜெயிக்கிற யுத்த வீரராய் ஒவ்வொருவர் மேலும் தானியேலில் இருந்த அதே அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று கேட்கிறோம்பா, இறங்க வேண்டும் என்று கேட்கிறோம்பா. தானியேலை போல தேசத்துல உயர்த்துங்க. எப்படி அன்று கர்த்தாவே தானியேலை அந்த ராஜாக்கள் தேடினது போல கர்த்தாவே விசுவாச பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளை, தேவ சந்ததியை தேடி உலக மக்கள் ஓடி வர வேண்டும். உலக ராஜாக்கள் ஓடி வந்து அவர்கள் நீ வேண்டும் என்று சொல்லத்தக்கதா கர்த்தாவே பிள்ளைகளை இந்த வேளையில நினைக்கிறோம்பா. அவரவர்கள் கம்பெனிஸ்ல உயர்த்துங்க, வேலை ஸ்தலத்துல உயர்த்துங்க, படிப்புல உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்கப்பா. அப்படியாய் விசுவாச குடும்பத்தின் மக்களை எல்லாரையும் கூட நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய இருதயமும் தாவீதை போலப்பா, தாவீதை போல உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் உமக்கு நேராய் திருப்புங்க, எப்போது உமக்கு நேராய் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீதை போலப்பா கர்த்தாவே. வாழ்ந்தாலும் சத்துருக்கள் சூழ்ந்தாலும் கர்த்தாவே, மேன்மை வந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் உம்மையே பார்த்த தாவீதை போல இருதயம் திருப்பப்படட்டும் என்று கேட்கிறோம்ப்பா. விசுவாச பிள்ளைகளை திருப்புங்க, உமக்கு நேராய் திருப்புங்க. ஓ நீர் பார்த்து சொல்ல வேண்டும், எனக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் என்றவர்கள் வாழ வாஞ்சிக்கட்டும்பா. அப்படி ஒரு வாஞ்சையேப்பா தாவீதை போல பிள்ளைகள் மேல ஊத்துங்க. துதிக்கிறவங்களா மாத்துங்க, ஜெபிக்கிறவங்களா மாத்துங்கப்பா கர்த்தாவே. இப்படி நிலைத்திருந்து கர்த்தாவே தாவீது அரியணையில் அமர்ந்தது போல கர்த்தாவே பிள்ளைகள் அவரவர்கள் இந்த வேளையில யாரெல்லாம் கர்த்தாவே இந்த பிரேயர்ல எழுந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க, இந்த பங்கும் பாத்திரமாய் உள்ள எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்கள், போதகர்களின் குடும்ப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேசம் எங்கும் உலகம் எங்கும் கர்த்தாவே உம்மை அறிந்த குடும்பத்தின் பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக, 10 மடங்கு சமந்தராய் தானியேலை போல இயேசுவின் நாமத்துல மாறுவார்களாக. அவர்கள் இருதயம் தாவீதை போல மாறட்டும் என்று கேட்கிறோம்பா. வாழ்க்கையில உயர்ந்து செழித்து தேவனுடைய சந்ததி என்று இவர்களை காண்கிற ஒவ்வொருவரும் உம்மை தேட கர்த்தர் இந்த நாள்ல பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை செய்கிறதற்காய், உம்முடைய ராஜரீக ஆளுகை பிள்ளைகளை இந்த வேளையில ஆட்கொள்கிறதற்காய் நன்றி தகப்பனே. உங்க வல்லமையுள்ள கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை அப்படியே தேசத்தில் உயர்த்தி வைக்க போறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும் ராஜரீக சந்ததியாய் மாறும். இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று உலகமெல்லாம் ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Father. விசேஷமாய் எல்லா பிள்ளைகளையும், இப்பொழுது இருக்கிற வாலிபர்களை பலவிதமான கட்டுகள் கட்டி இருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம் 15வது அதிகாரத்தில் 14வது வசனம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டி இருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. வாலிபர்கள் தேவனுக்காய் எழும்ப முடியாதபடி எத்தனையோ கட்டுகளில் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா வாலிபர்களின் விடுதலைக்காய் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளின் விடுதலைக்காய் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது உங்க பிள்ளைங்க கட்டப்பட்டிருந்துச்சுன்னா அந்த கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுதலை அடைவதற்காக நீங்க குறிப்பிட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ண போறீங்க. சில பிள்ளைகள் திருமணமே வேண்டாம் என்று இருக்கிறார்கள். அது ஒரு கட்டு, சந்ததி வரவிடாதபடி தடுக்கிற ஒரு கட்டு. சில பிள்ளைகள் மூர்க்கமான கோப குணத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். கீழ்ப்படியாமையில், புகை போன்ற பல்வேறு காரியங்களில கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you Father. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Together we are going to pray for the deliverance of your children. The Spirit of the living God is moving here. He will deliver your children as we pray with one accord. Let's all join together. Hallelujah. 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 இயேசு ராஜாவின் நாமத்தினாலே தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக இந்த நேரத்துல நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. கட்டுகளில் இருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு விடுதலை ஆக்கப்படுவார்களாக. ஆண்டவரே சபா உலகம் எங்கிலும் ஆண்டவரே பாவத்தின் கட்டுகள் இருக்கிற வாலிபர்களை உங்க நாமத்திலே நாங்கள் விடுவித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரே சபா கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, எல்லா கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எல்லா சத்துரு கட்டி வைத்திருக்கிற பிள்ளைகளை உங்க நாமத்தில் நாங்கள் விடுவித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவை விடுதலை ஆவீர்கள்ங்கிற வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள்ல வாலிபர்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே சபா அந்தரங்க பாவங்களிலே கட்டி இருக்கிற வாலிபர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்குகிற தேவன் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உங்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் விடுதலை தருவீராக. தேசம் எங்கிலோ உலகம் எங்கிலோ ஆண்டவரே உமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலை கடந்து வருவதாக, விடுதலை கடந்து வருவதாக. எல்லா ஆண்டவரே மதுபானத்திற்கோ புகை பழக்கத்திற்கோ போதை வஸ்துக்களுக்கும் அடிமைகளாய் இருக்கிறவர்களை ஆண்டவரே உங்க நாமத்தில் விடுவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கின பொழுது எல்லா கண்ணிகளும் தெரிப்புண்டது போல இந்த நாட்களிலே தேசத்தில் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிந்தனை கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை ஆண்டவரே, உடம்புல கட்டுல இருக்கிற கர்த்தாவே எல்லா கட்டுகளில் இருந்தோ ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்குவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் இந்த நாட்களில் பலத்த கிரியைகளை தேசமெங்கிலும் செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே நீர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம்.
ஜெபிக்கிறோம். அடுத்த தலைமுறையினர்களை விடுதலையாக்கி நீ நடத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு எல்லா பிள்ளைகளையும் விடுதலை செய்ததற்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை ஆண்டவர் விடுவித்து இருக்கிறார். அதே போல ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். வாயை திறந்து என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்மை அறியாத பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறங்கப்பா. அன்றைக்கு மத்தியான வேளையிலே சவுலை சந்தித்த தேவன், ஆண்டவரை ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் கோடி கோடியாய் உலகமெல்லாம் இருக்கிறார்களே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறையா, அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மை அறியும்படி மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பள்ளியில படிக்கிற மாணவர்கள் மாணவிகளை தொடுவீராக, கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளை தொடுவீராக. குடும்ப கஷ்டத்து நிமித்தம் இள வயதிலேயே வேலைக்கு சென்று உழைக்கிற குழந்தை தொழிலாள வேலை செய்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. இள வயதுல தகப்பன் தாயை இழந்தது நிமித்தம் வேலை செய்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு கிடக்கிற குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. ஏற்ற காலத்துல ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறையா ஆண்டவரே. இள வயதிலேயே திருட்டு தொழில், களவு தொழில், தீவிரவாத தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு தவறான ஆதாயத்திற்காய் பயன்படுத்தப்படுகிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறையா. சரீரத்தை விற்கும்படி பலவந்தப்படுத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ரெட் லைட் ஏரியாஸ்ல இருக்கிற ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எப்படியாவது அவர்களை விடுதலை செஞ்சு கொண்டு வாங்கப்பா. தேசங்களிலே சட்டங்கள் இயற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் விடுதலையாகி தங்களுக்கு என்று இருக்கிற சுயாதீன வாழ்க்கை அவர்கள் வாழும்படி ஆண்டவரை இறக்க செய்யுங்கப்பா. அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவருடைய கரங்களில் இருந்து இந்த பிள்ளைங்களை விடுதலை செய்தே ஆகணும் ஆண்டவரே. மதுவுக்கு அடிமையாயிருக்கிறவர்களை விடுதலை செய்யுங்கப்பா. தவறான காரியங்களுக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முழு உலகத்திலும் ரட்சிப்பு உண்டாவதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, ரட்சிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, மனம் திரும்புதல் உண்டாவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கண்ணிகள் தெறிப்புண்டு போவதாக, பிள்ளைகளுடைய மேல் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுவதாக, இரட்சகருடைய அன்பு இருதயத்தை நிரப்புவதாக. ராஜா, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. முழு உலகத்தில் ஒரு அடுத்த தலைமுறையை எழுப்புங்கப்பா. கருவிலை பிள்ளைகளை சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே தாய்மாருக்காய் ஜெபிக்கிறோம். கருவில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட உதவி செய்யுங்கப்பா. கருவில் இருக்கும் பொழுதே இந்த குழந்தை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ண உதவி செய்யுங்க. பெற்றோர் அர்ப்பணம் உள்ளவர்களாய் வாழட்டும் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு பொறுப்புள்ள இருதயத்தை தாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இளம் தம்பதியினருக்கு பொறுப்பான இருதயத்தை தாங்க. பிள்ளைகளை ஆண்டவருக்குள் வளர்க்க வேண்டும் என்ற ரெஸ்பான்சிபிள் ஸ்பிரிட்டை தரும்படியா ஜெபிக்கிறையா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி. ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தின் நன்மைக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள், ஒருவேளை சில குடும்பங்கள் விவாகரத்து வரைக்கும் நீங்கள் போயிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை விவாகரத்துக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நெடுநாளாய் ஒரு பிள்ளைக்காய் ஏங்கலாம். மகனுடைய திருமண காரியத்திற்காக, வேலைக்காக, ஒருவேளை வீசாவுக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இருக்கிற இடங்களிலே உங்கள் வலதுகரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். நம்ம ஒரு குடும்பமாய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன தேவன் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் தேவைகளுக்காக முழு உலகத்திலும் என்று இன்றைக்கு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. தைரியத்தை இழந்து விடாதீர்கள். வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். பிரிந்து போவதுதான் முடிவு என்று நினைக்காதீர்கள். ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், வழக்காடுவார். வலதுகரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளலாமா? வலதுகரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என் தேவைகள் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து சந்திப்பீராக. ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைக்காய் நான் ஜெபிக்கிறேன். மனதில் உண்டான போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சிந்தையில் இருக்கிற மன அழுத்தங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சில குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பல மாதங்களாய் பாரப்பட்டு ஒடுங்கி
போயிருக்கிற பெற்றோரை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் செய்கிற இந்த வேளையில் தான் இந்த பெற்றோருக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தரும்படி ஜெபிக்கிறையா. சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளையை வைத்துக் கொண்டு போராடுகிறார்கள். ஆட்டிசத்தில் இருக்கிற பிள்ளைகள், மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், ஓ காட், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. செரிப்ரல் பால்சியில் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் எத்தனையோ மனதிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரே இவர்களை வைத்துக் கொண்டு வாழ்நாளெல்லாம் போராடி கொண்டிருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மனம் இறங்குவீராக. இந்த பெற்றோர் நல்ல நாட்களை காணும்படி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஒரு குழந்தை ஒருவேளை இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறது நிமித்தம் இன்னொரு குழந்தை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களை இன்றைக்கு தொடுவீராக. இன்னொரு பிள்ளையை தாவீதை போல ஒரு குழந்தையை நீர் தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிரிசில்லாவை போல ஒரு குழந்தையை நீர் தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தருடைய திட்டத்திற்கு மறுப்பு சொல்லாதபடி அதை சந்தோஷமாய் வாங்கிக் கொள்ள அந்த பெற்றோருக்கு நீங்க கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. உடைந்த உள்ளங்கள், நொறுங்கின உள்ளங்கள், பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், பிள்ளைகளுடைய துன்மார்க்க வாழ்க்கை நிமித்தம் நொறுங்கி போயிருக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய இருதயங்களை ஆற்றுவீராக, தேற்றுவீராக. ஒரு ஜெப ஆவியினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறையா. நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாழ்க்கையின் சூழ்நிலைகளினாலே தனிமைப்படுத்தப்பட்ட வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, தனிமை உணர்வினால் தாக்கப்பட்டு இரவும் பகலும் புலம்பிக் கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பன் இல்லாததினால், தாய் இல்லாததினால் கண்ணீரோடு வாழுகிற பிள்ளைகள், படிக்க முடியாதபடி வேலை செய்து பிழைக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. அந்த வாலிப மகனுக்கு இறங்குவீராக. அந்த வாலிப மகளுக்கு இறங்குவீராக. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நீங்க மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கப்பா. உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுங்க ஆண்டவரே. எனக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க எவரும் இல்லை என்று கலக்கத்தோடு இருக்கிற பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தரே தகப்பனா இருந்து இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுங்க. ஆண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை அமைத்து தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் பலவிதமான கடன் பிரச்சனைகள், பாரங்கள், ஆண்டவரே மன அழுத்தங்கள், இன்னும் பல சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவரே ஆசீர்வாத குறை நிமித்தம் கண்ணீரோடு ஜெபம் பண்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு ஆசீர்வாதம் இறங்கட்டும். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. என் கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்கள் இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் முடிந்தால் உங்கள் 2 கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வலது கரத்தை உயர்த்திக் கொண்டு நூற்றுக்கணக்கான பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் வைத்துக் கொள்ளுங்க. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, இந்த பெற்றோர்கள் என்ன நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளின் பெயரை எழுதி கொடுத்தார்களோ எனக்கு தெரியாதப்பா. உம்முடைய அடியாள் ஊழியக்காரியாக உம்முடைய சமூகத்தில் நின்று இந்த பிள்ளைகளை தேவன் நினைக்கும்படியா ஜெபிக்கிறையா. பெயர் எழுதி கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைப்பீராக, நினைப்பீராக ராஜா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. சிக்கி கொண்டு கிடக்கிற வாலிப பிள்ளைகள் சீக்கிரத்தில் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் இன்றி தவிக்கிற பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். படிப்பில் ஞான குறைவினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. விவேகத்தை கொடுங்க ஆண்டவரே, புத்தியை கொடுங்க ஆண்டவரே, அறிவை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிற தேட்டத்தை கொடுங்கப்பா. வசனத்தை வாஞ்சித்து ஆண்டவரே வாசிக்கிற கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெயர் எழுதப்பட்ட ஒவ்வொரு மகனுக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு மகளுக்காய் ஜெபிக்கிறேன். தேவரீருடைய கரம் இந்த பிள்ளைகளின் சிரசிலே தங்குவதாக. எஸ்ராவின் மேல் அமர்ந்த அந்த தேவ கரம் இந்த பிள்ளைகள் மேல் தங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காய், மனம் திரும்புதலுக்காய், இரட்சிப்பிற்காய், அபிஷேகத்திற்காய், விடுதலைக்காய், எதிர்காலத்துக்காய் இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த பெற்றோருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் இந்த பிள்ளைகளை உயர்த்த போறதற்காய் நன்றி. விடுவிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய அடியார்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஒரு ஆசாரியனை போல இந்த பெயர்களை சொல்லி ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு பெயரையும் உமக்கு முன்பதாக திருப்பி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆண்டவரை நினைப்பீராக. கர்த்தாவை நினைப்பீராக. கர்த்தர் நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா.
உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். எந்தெந்த இடத்தில் இந்த பிள்ளைகள் இருந்தாலும், எந்தெந்த இடத்தில் இந்த பிள்ளைகள் இருந்தாலும், சிக்கிக் கொண்டிருந்தாலும், விடுபட முடியாமல் இருந்தாலும், ஆண்டவரே எந்த கண்டிகளிலே ஆண்டவரே சிக்கி இருந்தாலும், உளையான சேற்றிலே புதைந்து போயிருந்தாலும், ஆண்டவருடைய வலது கரம் தூக்கி எடுப்பதாக, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுப்பீராக, விடுதலை செய்வீராக, உம்மை அறிகிற அறிவினால் நிரப்புவீராக, உம்மை நேசிக்கிற உள்ளத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அநேகரை உம்மண்டை திருப்புகிறவர்களாய் ஒரு யோவானை போல இவர்கள் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தகப்பனுக்காய் தாய்க்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் பக்தி உள்ளவர்களாய் மாறட்டும். இதுவரைக்கும் தங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, இனிமேல் அவர்கள் தேவனுக்காக வாழுகிறவர்களாய் அவர்களை மாற்றுங்கப்பா. தங்கள் பிள்ளைகளை தேவனுக்காக வளர்க்கிறவர்களாய் அவர்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே பிள்ளை பாக்கியத்திற்காய் வேண்டி நிற்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுங்கப்பா, நல்ல எதிர்கால துணையை கொடுங்கப்பா. ஆசீர்வாதங்கள் ஊற்றப்படுவதாக, ஆசீர்வாதமான சந்ததியாய் மாற்றுவீராக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சந்ததியின் மேலே ஆவியும், உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த பிள்ளைங்க மேல அப்படியே ஊற்ற போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி. பிள்ளைகள் எல்லாரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த ஜெபத்திலே இணைந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஒவ்வொரு வாரமும் ஜெபத்திலே இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் படிப்படியாய் கிரியை செய்கிறார். ஏதோ ஜெபித்த சில வாரங்களிலே மாற்றங்கள் நடக்கவில்லை என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். ஜெபம் பரலோக தேவனுடைய சிங்காசனத்தை சென்று அடைந்திருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்திலே எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் கண் காண, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் கண் காண உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பு திரும்பும். கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். உங்கள் கண் காண உங்கள் பிள்ளைகளை தேசத்தில் தேவன் உயர்த்தி வைப்பார். இந்த ஜெபத்தை, இந்த பிரேயர் லிங்கை நீங்கள் பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களை இணைந்து கொள்ள சொல்லுங்கள். வேளை அப்படி இணைந்து கொள்ள தவறுவார்கள் என்றால் அவர்களுக்கு திரும்ப நாங்கள் இந்த பிரேயரை போஸ்ட் பண்ணுகிற பிரேயரை பார்க்க சொல்லுங்கள். அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இத்தனை பேர் இன்றைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரேயர் வாரியர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காய் ஜெபிக்கிறார்கள். திறப்பிலே நிற்கிறோம். நாங்கள் இந்த பெயர்களை எல்லாம் உயர்த்தி உயர்த்தி தேவனிடத்தில் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். நிச்சயமான பதில் வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாளின் நிகழ்ச்சியில கலந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை உள்ளத்திலிருந்து மனதார நான் வாழ்த்துகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.